தங்கத்தின் கதை எல்டோராடோ எனும் கற்பனை தங்க நகரத்தில் இருந்து தொடங்குகிறது. தங்கத்தை தேடி இந்த நிலப்பரப்பின் வடிவம் தேடி பல்வேறு நாட்டினரும் அலைந்தனர். இந்த எல்டோராடா எனும் வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் தென் அமெரிக்க பழங்குடியினர். ஓட்டோமன் பேரரசிடம் தோல்வி கண்ட ஐரோப்பிய நாடுகள் புதிய கடல் வணிக பாதைகளை தேடும் முயற்சியில் ஈடுபட்ட பொழுது கண்டறியப்பட்டதே அமெரிக்க பெருநிலப்பரப்பு. இயற்கையுடன் ஒன்றி செல்வ செழிப்புடன் வாழ்ந்த பல பழங்குடியினர் கடலோடிகளான ஸ்பானியர்களின் கைகளுக்கு சிக்குண்டனர். அப்பழங்குடிகளிடம் இருந்து ஸ்பானியர்கள் கேட்டறிந்ததே எல்டோராடோ எனும் தங்க நகரம் குறித்த கதைகள். தங்கத்திற்குரிய மதிப்பு உலகத்தில் எந்நாளும் குறைந்ததில்லை. இவ்வாறு இருக்க ஒரு தங்க நகரமே இருக்கிறது என செவியுற்ற ஸ்பானியர்கள் அந்நகரை கண்டடைய பெரும் முயற்சியில் இறங்கினர். வழிநெடுகிலும் பல இன்னல்களை சந்திக்க வேண்டியதாயிற்று. அந்நியர்களை எதிர்த்த பழங்குடிகள் கொன்று அழிக்கப்பட்டனர். ஆக்கிரமிப்பாளர்கள் தரப்பிலும் சேதம் அநீகம். எனினும் செலுத்திய உயிர் விலைக்கும் பொருள் விலைக்கும் பதில் கிடைத்தபாடில்லை. எல்டோராடோ ஒரு கனவு நகரமாகவே போனது. ஆனால் நினைவுலகில் ஒரு தங்க நகரம் இருந்தது. அது கனவு நகரமான எல்டோராடோவில் இருந்து வெகு தொலைவில் தக்காடா பீடபூமிக்கு அடியில் உறங்கிக் கொண்டிருந்தது. அந்த இடம்தான் தற்கால